இந்த பொய் சொல்றவங்களுக்கு மட்டும்தான் இங்க இடம். பொய் சொல்லாதவங்க இந்த எல்லாருமே பொய் சொல்றவங்க, எல்லாமே ஜாலரா பண்றவங்க. இந்த பொய் சொல்றவங்களுக்கு மட்டும்தான் இங்க இடம். பொய் சொல்லாதவங்க இந்த எல்லாருமே பொய் சொல்றவங்க, எல்லாமே ஜாலரா பண்றவங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இடம், மற்றவங்களுக்கு இங்க இடமே கிடையாது. இன்னைக்கு இடம் கிடையாது. கட்சி தொடங்கி முதல் மாநாடு மட்டுமே நடந்திருக்கும் சூழலில் பெண் நிர்வாகி ஒருவர் இப்படி ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கும் பின்னணியை விசாரித்த போது தாவேக்கவில் நடக்கும் பல உள்ளடி அரசியல் விளையாட்டுகளும் தெரிய வந்தன. மாநாடு முடிந்த கையோடு கட்சிக்கு மாவட்ட செயலாளர்களை நியமிக்க வேண்டும் என முடிவு செய்த விஜய் களத்தில் துடிப்பாக செயல்பட்டு வரும் நிர்வாகிகளை லிஸ்ட் எடுக்க உத்தரவிட்டார். ஆனால் மாசே பதவிக்கு தயாராகும் லிஸ்டில் முக்கால்வாசி பெயர்கள் புஸ்ஸி ஆனந்தின் ஆதரவாளர்கள் தான் என்ற பொறுமல் பனையூர் அலுவலகத்தில் எழத் தொடங்கியிருக்கிறது. தனது கண்ணசைவுக்கு கட்டுப்படும் நிர்வாகிகளுக்கு மட்டுமே பொறுப்பு என புஸ்ஸி ஆனந்த் தண்ணீர் ராஜ்யம் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. விஜயை தாண்டி புஸ்ஸி ஆனந்த் புகழ் பாடுவோருக்கு மட்டுமே கட்சியில் பதவி என்பது எழுதப்படாத விதியாக இருக்க, தன்னை தாண்டி யாருமே விஜயின் நெருங்கிய வட்டத்திற்குள் வரக்கூடாது என்பதில் புஸ்ஸி ஆனந்த் கவனமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. பேனர்களில் விஜய்க்கு இணையாக தனது புகைப்படமும் இடம்பெற வேண்டும் என கண்டிஷன் போடும் புஸ்ஸி ஆனந்த் போட்டோஸை சுருங்கிவிட்டால் போன் போட்டு கடுகடுக்கும் நிகழ்வுகளும் கூட நடப்பதாக தாவேக்க தோழர்கள் புகார் கடிதம் வாசிக்கின்றனர். விஜய் தலைமையில் எந்த ஆலோசனை கூட்டங்கள் நடந்தாலும் தனக்கு ஆதரவான நிர்வாகிகளுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கும் அளவுக்கு புஸ்ஸி ஆனந்தின் அரசியல் சூழலில் தாவேக்க தோழர்கள் சிக்கி தவிக்கும் நிலைதான் தற்போது உள்ளது என கூறப்படுகிறது. இப்படியாகத்தான் கடைசியாக நடந்த தாவேக்க ஆலோசனை கூட்டத்தில் 6 மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் என 7 பேர் பங்கேற்கவே இல்லை என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. கட்சியில் யார் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், அது விஜயின் கவனத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்பது முதற்கொண்டு புஸ்ஸி ஆனந்த் தான் எல்லாவற்றையும் முடிவு செய்வதாக கூறப்படுகிறது. மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை தனக்கு சாதகமான ஆதரவானவர்களே நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் என புஸ்ஸி ஆனந்த் தனியாக சிண்டிகேட் உருவாக்குவது எதற்காக என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. தாவேக்கவின் முகமாக இருக்கும் விஜயை வைத்துதான் எல்லாமே என்ற நிலையில் தன்னை முன்னிலைப்படுத்தி புஸ்ஸி ஆனந்த் செய்து வரும் அரசியல் தமிழக வெற்றி கழகத்தில் பெரும் சலசலப்பை உருவாக்கியிருக்கிறது. இதனால் தான் தூத்துக்குடி மாவட்ட தற்காலிக பொறுப்பாளர் அஜிதா அக்னல் அழாத குறையாக ஆதங்கத்தை கொட்டியதாக சொல்கிறார்கள். கோவிலில் சாமியை பார்க்க பூசாரிக்கு தட்சணை கொடுப்பது போல விஜயை பார்க்க வேண்டும் என்றாலும் புஸ்ஸி ஆனந்தின் அருள் இருந்தால்தான் நடக்கும் என்ற நிலையே இருப்பதாக புலம்பும் தாவேக்கவினர் புஸ்ஸி ஆனந்த் தண்ணீர் ரூட்டில் தலை தூக்கி வருவதாக குமுறுகின்றனர். விஜயின் முதல் மாநாடு ஏற்படுத்திய அதிர்வலைகளை விட தற்போது அரசியல் கட்சியில் நடக்கும் பதவி சண்டைதான் எங்கு பார்த்தாலும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் விஜய் கட்சி நிர்வாகிகளுடன் காட்டும் இடைவெளிதான் என்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. தற்போது பெரும்பாலான விஷயங்களில் புஸ்ஸி ஆனந்த் சொல்வது மட்டுமே விஜயின் காதுகளுக்கு செல்கிறது என்ற நிலையில் விஜயே நேரடியாக நிர்வாகிகளை சந்தித்து பேசுவதுதான் இவற்றுக்கெல்லாம் தீர்வாக அமையும் என்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள். அதோடு கட்சியின் ஆரம்ப நிலையிலேயே இந்த மாதிரி குளறுபடிகள், குமுறல்களை சரி செய்வதுதான் கட்சியின் எதிர்காலத்திற்கும் நல்லதாக அமையும். அப்படி இல்லை என்றால் புஸ்ஸி ஆனந்தின் ராஜ்யம் தாவேக்கவில் தலை விரித்தாடுவதை ஒரு கட்டத்தில் விஜயால் கூட தட்டி கேட்க முடியாமல் போய்விடும் என்பதே விஜயுடன் தொடர்ந்து பயணித்து வரும் பலரது கருத்தாக இருக்கிறது. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.